தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்தா காங்கிரஸ் டெபாசிட் இழக்குறீங்க. கண்டிப்பா டெபாசிட் இழக்கும். கூட யாரும் சேர்ந்தாலும் கூட டெபாசிட் இழக்கும். கண்டிப்பா தாவேக்கே பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் டெபாசிட் இழக்கும். காங்கிரஸ் இழந்துரும். விஜய்க்கு லாபமா போயிடும். ஆனா காங்கிரஸ் இல்லைங்களா? எப்படி சொல்றீங்க? விஜய் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. ஓட்டு நிரூபிச்சாதானே ஓட்டு. நிரூபிக்காத ஓட்டை எப்படி ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ணுவார்? சரி, அப்புறம் என்ன காங்கிரஸ் என்னதான் அப்போ கணக்கு போடுறாங்க? அப்போ வந்து ஒரு பார்கெனிங்காக ஸ்டாலின் இது பண்ணலாம். ராகுல் காந்தி பேசினதே ஸ்டாலின் சொல்லிட்டு தான் பேசினதா சொல்றாங்க. அது அவர்கிட்ட சொல்லிட்டு பேசணுங்கிற அப்படிதானே சொல்றாரு. இல்ல அப்படி சொல்றாருங்கிறது இங்க உள்ள தலைவர் சொல்றாரு. அப்படி ஒரு தேசிய அளவுல ஒரு கட்சி வந்து ஒரு இவர்கிட்ட சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கி பேசணுங்கிற ஒரு தேவை இல்ல. எம்ஜிஆர் பேச அப்படியே நம்ம நம்பணுமான்னு கேட்க. நான் நம்புங்க. எம்ஜிஆர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி பேசினாங்க மதுரையில. இந்திரா காந்தி பேசி முடிச்ச மாதிரி தான் எம்ஜிஆர் மதுரையில பேசினாரு. டெபாசிட் இழந்தவங்களுக்கு ஸ்டாலின்டால தான் 10 MP கிடைக்குது. ராகுலுக்கு அதுதான் முக்கியம் சொல்லியிருக்கலாம் அவரு. ராகுல் ஸ்டாலின் கூட்டணி இல்லைன்னா விஜய் வசந்தத்துறை யாரு டெபாசிட்? நான் அப்படி திருப்பி கேட்கறேன், எதுக்கு விஜய்ட்ட அவர் பேசணும்? பேசுனதெல்லாம் வந்து காங்கிரீட்டா எதுவும் இல்ல நான் சொல்றேன். அதனாலதான் ஒரு தரப்பு சொல்றதுக்கு மாற்று தரப்ப நான் சொல்றேன். கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்துட்டு போகும்.